பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட இடத்திலே கர்த்தர் யோசேப்பை அவருடைய வேளையிலே உயர்த்தி ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல அவனுக்கு கர்த்தர் குடும்பத்தை கொடுக்கிறார். மூத்த மகன் பிறக்கிறார். மூத்த மகன் பிறக்கும்போது யோசேப்பு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொன்ன வார்த்தை இது: என் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். என் தகப்பன் வீட்டிலே எனக்கு உண்டான வருத்தமான காரியங்கள் யாவையும் மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறதை வேதம் காண்பிக்கிறது. நம் தேவன் வருத்தத்தை நீக்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த வருத்தத்தையே மறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம் சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை தந்து எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய நினைவிலையும் மாற்றத்தை தந்து எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு தெரியும், யோசேப்பின் வீட்டிலே யோசேப்பின் சகோதரர்களால் யோசேப்பு ஒதுக்கப்பட்டான். எந்த அளவுக்கு அவன் ஒதுக்கப்பட்டானோ அதை மறக்க பண்ண தேவன் செய்த செயல் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரை காட்டிலும் யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அவர்கள் செய்த அனைத்துமே தீமையான காரியமாக இருந்தது. ஆனால் தேவனோ அதை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றினார். பின் நாட்களிலே யோசேப்பினிடத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் வந்து பேசும்போது யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி சொல்லும் வார்த்தை உண்டு: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்று. உண்மையாகவே யோசேப்பின் சகோதரர்கள் தீமை செய்ய நினைக்க மட்டும் இல்லை, தீமைதான் செய்தார்கள். ஆனால் யோசேப் அதை எப்படி சொல்லுகிறான் என்றால், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் என்றல்ல, தீமை செய்ய நினைத்தீர்கள். காரணம் என்ன? அவர்கள் தீமையாய் செய்த செயல்களும் யோசேப்பு மறக்கும்படிக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை அவன் இருதயத்தில், அவன் நினைவில், அவன் வாழ்க்கையிலே தேவன் நடப்பித்தார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருந்தாலும் அந்த நிலையிலே நாம் பட்ட வருத்தம், நமக்குள்ள ஏற்பட்ட காயம், அதை மறக்காம நம்ம இன்னும் மனசுல வச்சுட்டே இருக்கிறோம். நம் தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறவர் மாத்திரமல்ல, வருத்தத்தை நீக்குகிறவர் மாத்திரமல்ல, அதை மறக்கவும் பண்ணுகிறவர். கர்த்தரோடு இருக்க பாருங்கள், கர்த்தரோடு இருக்க பாருங்கள். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்து அந்த வருத்தத்தை நீக்கினது மாத்திரமல்ல, அந்த வருத்தத்தை மறக்கவும் பண்ணினார். அதை மறந்ததுனால தான் சகோதரர்களை நேசிக்க முடிந்தது, சகோதரர்களுக்கு உதவ முடிந்தது, சகோதரர்கள் வாழ்ந்திருக்க காரணமாய் இருக்க முடிந்தது. நாம் பிறர் அழிவதற்கு காரணமாகவோ பிறர் விழுவதற்கு காரணமாகவோ ஏற்படுத்தப்படவில்லை, பிறர் வாழ்ந்திருப்பதற்கு. அநேகரால் நமக்குள்ளே காயங்கள் ஏற்பட்டிருக்கும், வருத்தமான நிலைகள் உண்டாயிருக்கும். ஆனால் நாம் அதை மறந்து கர்த்தர் நமக்கு செய்ததை நினைக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு நன்மையாய் மாறுவோம். கர்த்தரோடு இருக்க பாருங்கள். யோசேப்புக்கு செய்தவர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எங்கள் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்கிறவரே, நீர் அதை செய்ய வல்லவர். அப்படியே செய்து எங்களையும் யோசேப்பை போல கனிதரும் செடியாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.